வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்புவனம், எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. அலைபேசி எண் 63 83 83 61 94. நாம் பல்வேறு காணொலிகளை இந்த கோமாதா சோதிட ஆய்வு நிலையத்தின் மூலியமாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று ராசிகளை பற்றி நாம் சரம், திரம், உபயம் என்று 3 பிரிவுகளாக 12 ராசிகளையும் பிரித்திருக்கின்றார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயங்களையும் நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சரம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி. சரம் என்பது ஓடிக்கொண்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவதுதான் சரராசி என்று கூறுவார்கள். சர லக்கணமும் அப்படித்தான். இப்பொழுது சரராசியிலே ஒன்றாவதாக நாம் சொல்லப்படுவது மேசராசி. இரண்டாவது ராசி கடகராசியாக நாம் கூறுகிறோம். மூன்றாவதாக துலா ராசி. நான்காவதாக மகர ராசி. இங்கே மேசராசி செவ்வாயினுடைய வீடாக இருக்கின்ற ஒரு சரம். இங்கே கடகம் சந்திரனுடைய வீடாக இருக்கின்ற ஒரு நீர் ராசி. சுக்கிரனுடைய வீடாக இருக்கின்ற துலாம், அது ஒரு காற்று ராசியாகவும் அது ஒரு சரராசியாகவும் கருதப்படுகின்றது. அடுத்தபடியாக நிலராசியாக இருக்கக்கூடிய மகரம் ஒரு சரராசி. இந்த 4 அமைப்புகளையும் நெருப்பு, நீர், காற்று, நிலம் என்ற அடிப்படையிலேயே இந்த சரம் என்ற ராசிகள் அமைந்திருக்கின்றன. சர ராசிகளிலே இருக்கக்கூடிய அந்த சர கோள்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் ஒரு சரக்கோள். சந்திரன் வேகமாக ஓடக்கூடிய ஒரு கோள் சந்திரன். ஒரு கிரகம் 2.25 நாளில் ஒரு ராசியை வலம் வருகிறது என்றால் அது வேகமாக நிகழக்கூடிய ஒன்று. அது சரம், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ராசி. அந்த சந்திரன். செவ்வாய், அதுவும் சரக்கோளாக கருதப்படுகின்றது. ராகு கேதுக்கள் அதுவும் சரக்கோள்களாக கருதப்படுகின்றது. ஆக சர ராசி, சர கோள்களை நாம் இந்த காணொலியிலே நாம் தெரிந்து கொண்டோம். இதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.